Hi, IVNST. இந்த வீடியோவில் நம்பர் ஆஃப் டேஸ் மந்த்ஸ் இயர்ஸ் கால்குலேஷனை கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்லேருந்து எண்ட் டேட்லேருந்து ஸ்டார்டிங் டேட் வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குன்றத ஸ்மால் வரும். டேட்டட் இஃப் ஃபார்முலா போடணும். அதுக்கு டேட் ஈக்குவல் டு டேட்டட் இஃப் b5 ஸ்டார்டிங் டேட் கமா எண்ட் டேட் c5. ஸோ டி ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு போடுங்க. நம்பர் ஆஃப் டேஸ் 1. ரெஃபரன்ஸ் இங்கே டி கொடுத்துருந்தோம். இங்கே நீங்கள் எம் கொடுங்க, உங்களுக்கு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கிடைக்கும். ஸோ மந்த்ஸ் இதில் இல்லை, அதனால் 0ன்னு காட்டுது. ஸோ நான் மந்த்ஸை சேஞ்ச் பண்ணுறேன், 6ன்னு போடுறேன், ஜூனுக்கு கொண்டு போகிறேன். ஸோ 5. ஸோ ஜான் டு ஜூன் in between 5. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா இயர்ஸ் ஒரு நெக்ஸ்ட் சேம் இயர்ஸில் இருக்குது. ஸோ நான் 20ன்னு போடுறேன். ஸோ 20 இங்கே ஒய்ன்னு போட்டுக்கோங்க. டி ஃபார் டேட், எம் ஃபார் மந்த், ஒய் ஃபார் இயர். ஃபார்முலா சிமிலர். ஸோ இங்கே நான் ஒய்ன்னு போட்டுட்டு போடும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2ன்னு கிடைக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ண இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. டேட்டட் இஃப் இங்கே போட்டிருக்கோம், அதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் C5 minus B5, C end date minus starting date 0 பண்ணிடுங்க ரெஃபரன்ஸ். அண்ட் டேஸ்னு கொடுப்பீங்க. டேஸ் உங்களுக்கு வேணும்னா டேஸ்னு கொடுங்க. ஓகே, ஸோ டேஸ்ன்ற டெக்ஸ்ட் பக்கத்தில் தேவையில்லை அப்படின்னா அங்கே 0 போட்டுடலாம். நான் இங்கே 0 போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். 883 days in between the 1st January 18 to 2 June 20. சப்போஸ் எனக்கு இங்கே சில டேஸ் வேணும்னா டேஸ் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் அனுப்பலாம். அந்த டெக்ஸ்ட்டு கூடவே வரும் அலாங் வித் திஸ் நம்பர்ஸ். எதுவும் தேவையில்லைன்னா அது பண்ணிடலாம். சப்போஸ் நான் அரசன் போட்டிங்கன்னா அது ஒரு டெக்ஸ்ட்டு அங்கே எடுத்துகிட்டு வரும். சரி, எதுவுமே தேவையில்லை, ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் எதுவும்னா ஜஸ்ட் நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 883 days. சிமிலர் இயர்ஸ் ஆஃப் கால்குலேட் பண்ண முடியும். இயர்ஸுக்கும் இயர்ஸ் மைனஸ் C5 மைனஸ் B5 இயர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் வேணும்னா இயர்ஸ்ன்னு போட்டுங்க, இல்லைனா தேவையில்லைனா விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கும். மந்த்ஸுக்கு எப்படி கால்குலேட் பண்ண இந்த ஃபார்முலா நீங்கள் இதோட பாருங்கள். இந்த ஃபார்முலா எப்படி அரைவ் பண்ணோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இயர் கால்குலேட் பண்ணோம். இயர் C5 எண்ட் டேட் டு ஸ்டார்டிங் டேட். ஸோ எண்ட் டேட் டு ஸ்டார்டிங் டேட் போட்டு மைனஸ் பண்ணுறோம், இயர்னு போட்டு நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஜூன் 20 ஜனவரி 18 நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years கால்குலேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு, இயர் மைனஸ் இயர், C5 மைனஸ் B5. ஓகே, நெக்ஸ்ட்டு இயர் கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இயரில் எத்தனை மந்த் இருக்குது, ஸோ இன்ட்டு 12 போட்டிருக்கேன். ஸோ 24 months. ஓகேங்களா, அதுதான் இங்கே ஃபார்முலாவில் இருக்குது. இயர் C5 மைனஸ் இயர் B5 இன்ட்டு 12. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மந்த்ஸ். ஸோ இயர் வந்துருச்சு, இன் பிட்வீன் மந்த் எவ்வளோ, ஜான் டு ஜூன் 5 months. ஸோ அதுதான் இங்கே மந்த் C5 மைனஸ் C5 போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக அதை கால்குலேட் பண்ணி நம்ம எத்தனை மந்த்ஸ், 24 yearsல இத்தனை மந்த்து போக பேலன்ஸ் எவ்வளோ, 29. ஸோ இதுதான் இங்கே வந்திருக்கு 29. இது ஒரு சிங்கிள் ஃபார்முலாவில் பண்ணியிருக்கோம். இத்தனை 4 ஃபார்முலாஸை மிங்கிள் பண்ணி மெர்ஜ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபார்முலாவில் இங்கே மேலே. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இது மூணுமே ஒரே செல்லில் எனக்கு வேணும் அப்படின்னாலும் இப்படி பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் மந்த்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ், இதையும் இப்படி கொண்டு வர முடியும், இப்படி கொண்டு வரலாம். ஓகே,
ஸோ நீங்கள் டேட் இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்மேட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் டேட்டில் ஏகப்பட்ட ஃபார்மேட் இருக்குது. இது இதில் எது போட்டிங்கனாலும் உங்களுக்கு கால்குலேஷனில் எதுவும் மாறாது. தேங்க்யூ வெரி மச்.